வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூஆர் ஸ்டாக் ஆப்ஷன் கால்குலேட்டரில் லாஸ்ட் வீக்கோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ யூஆர் ஸ்டாக் ஆப்ஷன் கால்குலேட்டர்ன்றது ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன நடக்கும், மார்க்கெட்டில் என்ன நடக்கும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கான ஒரு டூல். ஸோ இந்த டூலை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் மார்க்கெட்டில் கரெக்டான ஜோனில் வந்து என்ட்ரி எடுக்கிறது அண்ட் மார்க்கெட் ரேஞ்ச், மார்க்கெட் ட்ரெண்டை உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதெல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இந்த ஆப்ஷன் கால்குலேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவரை நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூஆர் ஸ்டாக் ட்ரேடிங் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. URStock.com அப்படின்றதுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைட் ஓப்பன் ஆகிடும். அண்ட் உங்களோட சைன்அப் லாகின், உங்களோட யூசர் நேமை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இதில் ஆப்ஷன் கால்குலேட்டர் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணாலும் சரி தான், இதில் கீழே இருக்கிற இந்த டேப்பை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். ஒன்ஸ் இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் கிளிக் டு டவுன்லோட் ஆப்ஷன் செயின் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு என்எஸ்சி ஆப்ஷன் செயின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேவா. ஒன்ஸ் நீங்கள் வந்து கரெக்டான ஸ்ட்ரைக் அண்ட் வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு கரெக்டான ஸ்ட்ரைக்கை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 21,850 இருக்குது. ஸோ இந்த மாதிரி கரெக்டான ஸ்ட்ரைக்கை நோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆப்ஷன் ஃபைலில் லோட் பண்ணுங்கள். லோட் பண்ணிவிட்டு 21,850 ஓகே கால்குலேட் மட்டும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கால்குலேட் ஆகி வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரீட் பண்ணி ஆக்சுவலாக இந்த ஸ்கோர் போர்டு அண்ட் இந்த ஸ்டாட்டிக் எஸ்ஆர் கிராஃப், டைனமிக் எஸ்ஆர் கிராஃப் இதை ரீட் பண்ணி நம்ம வந்து மார்க்கெட் அடுத்து என்ன மாதிரி நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால உங்களால் வந்துட்டு தப்பான என்ட்ரிஸ் வந்து எடுக்க முடியாது. ஓகேவா. தப்பான என்ட்ரிஸ் நீங்கள் எடுக்க மாட்டீங்க. அதுக்கு நீங்கள் வந்து இந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கரெக்டான என்ட்ரி அண்ட் அடுத்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஃபால் ஆகிறப்ப, ஏன்னா உங்களுக்கு வந்து ட்ரெண்டில் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ட்ரெண்டில் தான் உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ ஒன்று அப் ட்ரெண்ட் ஆர் டவுன் ட்ரெண்ட் இருக்கணும். அந்த மாதிரி ட்ரெண்டில் தான் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். அந்த மாதிரி ட்ரெண்டை வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம், எக்ஸிட் ஆகலாம் அப்படின்றத நீங்கள் இந்த ஸ்டாட்டிக் எஸ்ஆர் கிராஃப் அண்ட் டைனமிக் எஸ்ஆர் கிராஃபை வச்சு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஆக்சுவலாக இது வந்து லாஸ்ட் வீக்கில் நடந்த ஒரு இன்சிடென்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கோர் போர்டில் வந்து பிஇயில் வந்து பார்த்தீங்கன்னா 55 அண்ட் அபோவ் இருந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி ஸ்டாட்டிக் எஸ்ஆர் கிராஃபும் டைனமிக் எஸ்ஆர் கிராஃபும் சேமாக இருக்கும். ஸோ ஸ்டாட்டிக் எஸ்ஆர் கிராஃபும் டைனமிக் எஸ்ஆர் கிராஃபும் சேமாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பிஇ வந்து அதிகமான ஸ்கோர் இருக்குது. அண்ட் இதோட ஐவி வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஐவி பிஇயில் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஃபால் வந்து ஆச்சு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு பெரிய அளவில் ஒரு ஃபால் ஆச்சு. ஸோ இது மாதிரியான ஒரு பிக் ஃபால் அண்டு வந்துட்டு ட்ரெண்டு, ஸோ கரெக்டான டைமில் வந்து உங்களால் என்ட்ரி எடுக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷன் கால்குலேட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுனாலே நீங்கள் இந்த ஆப்ஷன் கால்குலேட்டர் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா மார்க்கெட்டில் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத உங்களால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ தப்பான டைமில் நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்க மாட்டீங்க. ஸோ அன்னெசரி ஆக்டிவிட்டீஸை வந்து இது வந்து உங்களுக்கு தடுத்துரும். ஸோ இந்த டூலில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அண்ட் நிறையா, ஸோ இதை பற்றி நான் நிறையா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா. ஸோ உடனே வந்து சொல்லி இதை புரிய வைக்க முடியாது. இது அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது உங்களுக்கு புரிய வைக்கணும். இதில் ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி எவ்ரி வீக்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நிறைய ப்ராஃபிட் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு இதை ஒரு டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ எவ்ரி வீக் வந்து நம்ம இந்த ஆப்ஷன் கால்குலேட்டரை பற்றின ஒரு ஃப்ரீ வெபினார் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேவா. ஃப்ரீ வெபினார் தான். ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கால்குலேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் செயினை நம்ம வந்து எப்படி இந்த அனலிட்டிக்கல் டூலில் யூஸ் பண்ணி அடுத்து மார்க்கெட்டில் என்ன ட்ரெண்ட் இருக்கும், மார்க்கெட் என்ன ரேஞ்ச் இருக்கும் அண்ட் எப்போ நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம், எக்ஸிட் ஆகலாம் அப்படின்றத பற்றின ஒரு கிளாரிட்டியான ஒரு வெபினார் வந்துட்டு இந்த வீக் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அந்த வெபினாரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு ஸோ நீங்கள் வந்து மார்க்கெட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ நிறையா ஃபெயிலியர்ஸ் வந்து உங்களுக்கு நடந்திருக்கலாம். ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணுறதுனால உங்களோட ஃபெயிலியர்லேருந்து நீங்கள் ஈஸியாக வந்து விடுபடலாம். இந்த ஆப்ஷன் கால்குலேட்டரை யூஸ் பண்ணுங்கள். உங்களோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஸோ நான் சொல்கிற எல்லாத்தையும் நீங்கள் டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே ஆனதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இதுவரை நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூஆர் ஸ்டாக் ட்ரேடிங் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஸ்டடீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அண்ட் நம்மளோட டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூஆர் ஸ்டாக் ஆப் இருக்குது. ஓகேவா. ஸோ யூஆர் ஸ்டாக்கில் நம்மளோட ஆப்பும் இருக்குது. இந்த ஆப்பையும் நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் ரெகுலராக உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் யூஐயில் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். இந்த ஆப்பை ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், டாடா, பை பாய்.